அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் பன்னீர் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஆவின் பால் தான் எடுத்திருக்கேன். நல்லா பாலை கொதிக்க வைங்க. 2 ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். அந்த வினிகர் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. பாலும் பன்னீரும் தனியாக ஆகிற வரைக்கும். இப்போ தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க. மசாலா பன்னீர் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், 1/4 ஸ்பூன் ஆரிகனோ, 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டிருக்கேன். பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலக்குங்க. கலந்துட்டு பன்னீர் ஸ்ட்ரெயினரில் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் துணியிலையும் வடிகட்டிக்கலாம். வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சு வெயிட் வச்சிடலாம். பன்னீர் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம வீட்டில் செஞ்சால் நமக்கு சீப்பாகவும் இருக்கும். நம்ம பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்த மாதிரியும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். அந்த பன்னீரை திரும்ப கொஞ்சம் தண்ணி போட்டு கழுவிடுங்க. தண்ணி போட்டு கழுவிங்கன்னா தான் கொஞ்சம் வினிகர் ஸ்மெல் போகும். நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வடிகட்டி மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சுட்டு 1 மணி நேரம் படுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பன்னீர் ரெடி. இஷ்டம் என்ன வேணால் செய்யலாம். பன்னீர் புலாவ், பன்னீர் டிக்கா, பன்னீர் 65 செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.